Exercise number 2.6 sum number 3 பின்வரும் சமன்பாடுகளில் z equal to x plus i நியம பாதையை கார்ட்டீசியன் வடிவில் எழுதுக. அப்போ கார்ட்டீசியன் வடிவம் என்பது ஒரு ஈக்குவேஷனில் x வரணும், y வரணும், கான்ஸ்டன்ட் வரணும், அப்படி வரணும். இந்த ஐங்கிற வேலையை ரூலர் யாவச்சுங்க. அப்போ கார்ட்டீசியன் வடிவம்னா அதுதான். Obtain the Cartesian form of the locus of z equal to x plus y in each of the following cases. அப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது சம்மில் மொத்தம் 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டிவிஷன்லேயும் என்ன கேட்டிருக்காங்க? கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் இஜெட். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 2 3 4 சம் இருக்குது. 4 சம்மு வந்து கண்டினியூவாக செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா கோணிங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். நல்லா கோணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் சம்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அப்போ முதல் சம் பார்த்தீங்கன்னா நல்லா கோணிங்க. ரியல் ஆஃப் ஐ இஜட் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் ஃபஸ்ட்டு சம்மில் இருக்குது. அப்போ நீ எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்கப்பா. அப்போ லெட்ஸ் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இட் இஸ் கிவன், அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐஇஜெட்டை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், ப்ராக்கெட்டை தான் செலக்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஐஇஜெட் செலக்ட் பண்ணணும், அடுத்து ரியல் ஆஃப் ஐஇஜெட் செலக்ட் பண்ணணும், அடுத்து ஹோல் ஸ்கொயர் செலக்ட் பண்ணணும், அடுத்து ஈக்குவல் டு வைக்கணும். இப்படி ப்ராசஸ் பண்ணால் தான் வந்து இது தப்பு இல்லாமல் ஒரு நல்லா கொஞ்சங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக் ஐஇஜெட், டேக் ஐஇஜெட். அப்போ ஐஇஜெட்னு என்னப்பா? அப்போ ஐன்ட்டு இந்த இஜெட் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஓகேவா? இந்த ஐயை மல்டிபிள் பண்ணால் ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஒய், ஓகே. ஐஎக்ஸ் ஐ ஸ்கொயர்னா எவ்வளவு? ஐ ஸ்கொயர் என்பது -1 நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஐ ஸ்கொயர் -1 போட்டால் -y. இதுதான் ஐஇஜெட்ஸ். அப்போ ரியல் பார்ட்டை முதல்ல எழுதுங்க, -y. இமேஜின பார்ட்டை அடுத்து எழுதுங்க. அதுதான் எப்போவுமே ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கரெக்டாக வரும். அப்போ -y ப்ளஸ் ஐஎக்ஸ். இதில் இப்போ தான் சம் எடுக்கணும். அப்போ சம்மில் இருக்குன்னா ரியல் ஆஃப் ஐஇஜெட் தானே சம்மு. அப்போ ரியல் ஆஃப் ஐஇஜெட். அப்போ அந்த ஐஇஜெட்டில் ரியல் பார்ட் என்ன? அப்போ ரியல் பார்ட்டுங்கிறது எவ்வளவு? -y. இப்போ கொஸ்டின் என்னென்னா ரியல் ஆஃப் ஐஇஜெட் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. இட் இஸ் கிவன். இதுதான் சம்மு. அந்த ரியல் ஆஃப் ஐஇஜெட்டுக்கு என்ன போடலாம்? -y போடலாமா? அப்போ இந்த ரியல் ஆஃப் ஐஇஜெட் என்பது -y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு? 3. அப்போ ஒய் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் தான், -y ஸ்கொயர்னா +y ஸ்கொயர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. இது இப்படியே விட்டாலும் சரி, இல்லை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணாலும் சரி, இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் சரி, தேவையான ஆன்சர் இதுவே போதுமானது, ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? Sum number 3 subdivision 2. Imaginary of 1 minus I into z plus 1 is equal to 0. அவ்வளோ சிம்பிள் சம். ஃபஸ்ட்டு let z is equal to x plus iy it is given நம்மளுக்கு தெரிஞ்சால் தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் செலக்ட் பண்ணணும், முதையே சொல்லிட்டோம். அப்போ ப்ராக்கெட் என்னப்பா இருக்குது? 1 minus I into z plus 1 is equal to 0. இதுதான் ப்ராக்கெட்டில் இருக்குது. இந்த இஜெட் பிளாக் எக்ஸ் ப்ளஸ் ஐ வைங்க. அப்போ 1 minus I into z plus x plus iy plus 1 is equal to 0. இதை என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 1 into x x, அப்போ 1 into iy. அப்போ -i into x எவ்வளவு? -ix. இதை மல்டிபிள் பண்ணினா ப்ளஸ், இது ப்ளஸ், இது மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஒய். இதை மல்டிபிள் பண்ணியாச்சுப்பா. இந்த +1 ஈக்குவல் டு 0. இதை ஆர்டராக எழுதுங்க பார்ப்போம். எக்ஸு
ப்ளஸ்ஸு ஐஒய் மைனஸ் ஐஎக்ஸ் ஐ ஸ்கொயர்னால் மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் 1 = 0. இதை ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் தனித்தனியாக பிரிக்க பார்ப்போம். அப்போ ரியல் பார்ட்னா எக்ஸ் வந்து ரியல் நம்பர், ஒய் வந்து ரியல் பார்ட், 1 வந்து ரியல் நம்பர். அப்போ இமேஜினரி பார்ட்னா இங்கே என்னப்பா இருக்குது? அப்போ I × y - x = 0. இப்போ சம்மில் பார்த்தீங்கன்னா இமேஜினரிக்கு தான் இது கேட்டிருக்காங்க. அப்போ இமேஜினரிக்கு ஆஃப் திஸ், அப்போ இமேஜினரி ஆஃப் z = 0 இதுதான் சம்மு. ஓகேவா? அப்போ இமேஜினரி இங்கே போயிடும். ஆன்சர் என்னன்னா இமேஜினரி ஆஃப், அது தேவையில்லை, இது நம்ம எழுதிட்டோம்ல, அப்படியே போடலாம். y - x = 0 போட்டாவே போதும். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஏன்னா ஈக்குவல் 0 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இமேஜினரி ஆஃப் z வந்து 0 இட் இஸ் கிவன். இது z மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து z மாதிரி நினச்சிக்கிட்டா அப்போ இமேஜினரி பார்ட்டினுடைய மதிப்பு மட்டும் பார்த்தாவே போதுமானது. அடுத்த சம் போகலாம். சம் நம்பர் 3 சப்டிவிஷன் 3. இது முக்கியமான சம், நல்லா கொஞ்சுங்க. மாடுலஸ் ஆஃப் z + i = மாடுலஸ் ஆஃப் z - 1 இதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்காங்க லெட்ஸ் z = x + iy. கரெக்டாக கவனிங்க, இது முக்கியமான சம்மு. அப்போ இஜெட்டுக்கு போல என்ன பண்ணணும்? x + iy அப்ளை பண்ணிவிட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை பிரிச்சுட்டு அடுத்து மாடுலஸ் எடுத்து ஈக்குவல் பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். அப்போ மாடுலஸாக இந்த z வேல்யூ x + iy + i. ஓகேவா? இது மாடுலஸ் இஜெட்டுக்கு போலாக x + iy - 1. ஓகேவா? ரைட். ரியல் பார்ட் பிரிச்சிங்கன்னா x தான் ரியல் பார்ட் ப்ளஸ் i × இமேஜினரி பார்ட் என்னப்பா? y + 1 போடலாம்ல. ஐயை வெளியே எடுத்துகிட்டா அந்த இதுலேருந்து வெளியே எடுத்துட்டா y + 1 மாடுலஸை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இதில் வந்து ரியல் இது அப்போ x - 1 ப்ளஸ் i × y. ஓகே, ரியல் இமேஜினரியை எப்போவுமே பிரிச்சிடணும். அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்த பின்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படியே செய்யலாம். அப்போ மாடுலஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு பக்கம் மாடுலஸ் தான். இதுவும் மாடுலஸ் தான், இதுவும் மாடுலஸ் போட்டேன். அப்போ ரியல் நம்பர் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர் ஸ்கொயர், அப்போ x² + y + 1 ஹோல் ஸ்கொயர். இது x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஹோல் ஸ்கொயர். அதனால தான் ப்ராக்கெட்டை அப்ளை பண்ணது. இப்போ வந்து ரெண்டு பக்கம் ரூட்னால ரூட்டை முதல்ல எடுத்துடணும். அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் இருபுறமும் வர்க்கப்படுத்த. அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டா இந்த ரூட்டு அப்படியே காணாமல் போயிடும். இந்த ரூட்டும் காணாம், ரெண்டு பக்கமும் இருக்குல்ல, அப்போ காணாமல் போயிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா x² + y + 1 ஹோல் ஸ்கொயர் = x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y². இதுதான் மிச்சர். இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தான் தேவையான லோக்கஸ் ஆஃப் த z. இது x² அப்படியே இருக்கும். இந்த இதை நல்லா கூர்ந்து கவனிங்க. a + b ஹோல் ஸ்கொயர், அப்போ a² + b² + 2ab. இது a - b ஹோல் ஸ்கொயர், அப்போ a² + b² - 2ab. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விரிச்சு எழுதியாச்சு ப்ளஸ் y². இந்த இது இப்போ அது சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒர்க்கு. அப்போ x² + y² + 1 + 2y = x² + 1 - 2x + y². இப்போ நல்லா கவனிங்க, இந்த 1 + 1 இடம் மாறினா மைனஸ் ஆகும், கேன்சல் ஆகிரும். இந்த y² இடம் மாறினா கேன்சல் ஆகிரும். மிச்சம் இருக்கிறத முதல் எழுதலாமா? அப்போ ரிமைண்டர் பார்ட் எழுதுங்க. அப்போ x² + 2y = இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது, அது கேன்சல் ஆகிடும். சரி, இந்த அடுத்த ஸ்டெப்பில் அடிச்சுக்கலாம். அப்போ x² - 2x. ஓகேவா? அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் வந்து எழுதுங்க. இதை கூட இங்கே கொண்டு வாங்க. x வந்து பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. அப்படி கொண்டு போனால் என்ன ஆகும்னா 2 கூட அடிக்கலாம். இந்த 2y = -2x. இந்த 2 அடிச்சிட்டா இந்த y இடம் மாற்றுங்க, இந்த y இடம் மாற்றுங்க. அப்போ y = -x இருக்கா? அப்போ இடம் மாற்றி போட்டால் x இந்த இடம் மாற்றினா +, y = 0. அப்போ ஆன்சர் x + y = 0. ரொம்ப முக்கியமான சமம், கொஞ்சம் நல்லா தெளிவாக செய்யுங்க. ஒன்றுமே இல்லை,
ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிட்டு மாடலஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அடுத்த சம்முக்கு போகலாமா? ரைட். சம் நம்பர் 3 சப்டிவிஷன் 4. z bars equal to z inverse. இதை வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம். அப்போ லெட் z equal to x plus iy எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ z பார்னு என்னப்பா? x மைனஸ் iy இதனுடைய கான்ஜுகேட் எல்லாரும் தெரிஞ்சால் தான். இப்போ சம்மு பார்த்தீங்கன்னா z பார்ஸ் ஈக்குவல் டு z இன்வர்ஸ் இதுதான கொஸ்டின். இப்போ z பார் அப்படியே வைங்க. அப்போ z இன்வர்ஸ்னால் 1/z போடலாமா போடக்கூடாதா? கரெக்டாக போடலாம். அப்போ 1/z இதை குறுக்க பெருக்கிட்டா அப்போ z இன்ட்டு z பார்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அப்ளை பண்ணுங்கப்பா. z-க்கு x ப்ளஸ் iy, z பாருக்கு x மைனஸ் iy இஸ் ஈக்குவல் டு 1. இந்த கூர்ந்து கவனிச்சா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பியில் இருக்கா? அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் பார்த்தீங்கன்னா தம்பி இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஐ ஸ்கொயர்னால் மைனஸ் ஒன்று அப்போ என்ன ப்ளஸ் 1 ஆயிருமா? அப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ ஐ ஸ்கொயர் என்பது எவ்வளவு? -1 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது z இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/zன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது நல்லா புரிஞ்சவங்க டைரெக்டாக போடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கூட டைரெக்டாக போடலாம். நான் வந்து ஒரு ஸ்டெப்பு எழுதி தான் வந்து உங்களுக்கு செஞ்சுருக்கேன் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 2.21. பின்வரும் சமன்பாடுகளில் இன் நியமப்பாதையை காண்க. அதுவும் கார்ட்டீசியன் வடிவில் காண்க. இன் நியமப்பாதையை கார்ட்டீசியன் வடிவில் காண்க. Obtain the Cartesian form of the locus. Cartesian form of the locus z equal to x plus iy each of the following cases. இப்போ பார்த்தோம் இல்லையா? அதே மாடல் தான். 2 டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட் டிவிஷன் மாடலஸ் z equal to z minus i. செகண்ட் டிவிஷன் மாடலஸ் ஆஃப் 2z minus 3 minus i is equal to 3. அப்போ வந்து அதே மாடலஸ் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் செய்ய போகிறோம். அப்போ மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு z மைனஸ் ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி நம்மளுக்கு z தான் வேல்யூ, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, சம்லேயே கொடுத்துட்டாங்க. இதை வந்து அப்ளை பண்ணால் இதே நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். நல்லா கவனிங்க. அப்போ மாடலஸ் z எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மாடுலஸ். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ. ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு கண்டிப்பாக பிரிக்கணும். அப்போ ரியல் பார்ட் என்பது எக்ஸு, இமேஜினரி பார்ட் என்பது ஒய். இப்படி பிரிச்சிடணும், அப்போ தான் கன்ஃபியூஸ் வராமல் இருக்கும். இந்த இடத்துல ரியல் பார்ட்டுங்கிறது எக்ஸு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்னு ஐயை வெளியே எடுத்துட்டா ஒய் மைனஸ் 1 மாடுலஸ். இப்போ மாடுலஸ்க்கு வேல்யூ கொடுத்தா இந்த ரூட் சீக்குவல் டு ரூட். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட்டை வெளியே எடுத்துடணும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட், அதாவது ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், இருபுறமும் வர்க்கப்படுத்தினா அதை கூட எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் இப்படி எழுதிட்டால் அந்த இடத்துல டவுட் வராது. அதுதான் அப்போ ரூட் பண்ணிடணும். அப்போ ரூட் ஓடிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அடித்து விடலாம். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடலாமா? அப்போ ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா? இந்த ஒய் ஸ்கொயர் அடிச்சிருங்க. அப்போ இந்த இடத்துல 0. அப்போ 1 மைனஸ் 2y. therefore 1 மைனஸ் 2y is equal to 0. இந்த ஒய்யை எங்கிட்ட கூட கொண்டு வாங்க. அப்போ 2y is equal to 1. 2y is equal to 1. அப்போ y is equal to 1/2 முடிக்கலாம். இதுவே தேவையான ஆன்சர்.
இது வந்து ஒர்க்கடி எக்ஸாம் தானே. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். சப்டிவிஷன் 2 மாடலஸ் ஆஃப் 2z - 3 - I is equal to 3. இது ரொம்ப முக்கியமான சம்மு, கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் தான் மாடலஸ் வந்திருக்கு, அதனால் கவனமாக செய்யணும். அப்போ லெட் z ஈக்குவல் டு x + iy. அப்போ மாடலஸ் ஆஃப் 2 இன்ட்டு இந்த இஜட்டுக்கு பதிலாக x + iy அப்ளை பண்ணுவோம். -3 - I மாடலஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இதில் வந்து 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட்டை பிரிக்கணும். அப்போ மாடலஸ் ஆஃப் இது 2x + I இன்ட்டு 2y -3 - I மாடலஸ் 3 இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிங்க. அப்போ 2x - 3 இது வந்து ரியல் பார்ட். ஐயை வெளியே எடுத்துட்டா 2y - 1 இது இமேஜினரி பார்ட். இது அப்படியே வரட்டும். இந்த பொசிஷனுக்கு வந்த பின்னால் தான் என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ 2x - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y - 1 ஹோல் ஸ்கொயர். இதை உள்ளே வந்து சிம்பிளை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ரூட்டை வந்து கேன்சல் பண்ணிடணும். அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், இருபுறமும் வர்க்கப்படுத்த, இருபுறமும் வர்க்கப்படுத்த, டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டும் வர்க்கப்படுத்தினா என்ன ஆகும்னா இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 2x - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y - 1 ஹோல் ஸ்கொயர் தான் வர்க்கப்படுத்துறதுனா அதே தான். எல்லாம் நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் நல்லா கோணி. இப்போ இந்த ரூட்டுக்கும் இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ரூட் ஸ்கொயர் ரூட்னா 1/2 தானே. 1/2 × 2 அரை கட் ஆகிடும். அப்போ 2x - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இனிமேல் ஒன்றும் இல்லை, அப்படியே விரிவுபடுத்தி ஆன்சர் போட்டாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். இது a - b ஹோல் ஸ்கொயரா? அப்போ a² ப்ளஸ் b² - 2ab எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுதான். அதுக்கடுத்து 2y - 1 ஹோல் ஸ்கொயரை வர்க்கப்படுத்தினா a² ப்ளஸ் b² - 2, அதாவது 2ab. கரெக்டாக நீ இப்படி போட்டால் தான் மிஸ்டேக்கே வராது. அப்போ a² ப்ளஸ் b² - 2ab அவ்வளோதான். a மதிப்பு 2y, b மதிப்பு 1. இதை அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. 4x² 9 - 12x இது வரைக்கும் 12x. இது 4y². 2² எவ்வளவு? 4. இங்கே y² y². 4y² ப்ளஸ் 1. இதை மல்ட்டு அப்படியே சிம்பிளை பண்ணால் -4y = 9. இப்போ என்ன பண்ண அந்த 9 எங்கிட்டு கொண்டு வந்தால் கேன்சல் ஆகிடும். அப்போ 4x² முதல் எழுதுங்க. அதுக்கடுத்து முதல் எழுதுங்க பாப்பா, அப்புறம் கூட எழுதிக்கலாம். 9 - 12x ப்ளஸ் 4y² ப்ளஸ் 1 - 4y. இந்த 9 இடம் மாற்றினா -9 = 0. இந்த 9 கேன்சல் ஆயிரும். இப்போ 4x² முதல் எழுதுவோம். 4y², இது 4x², இது 4y². அடுத்து x வந்து அடுத்து எழுதுங்க 12x, y அடுத்து எழுதுங்க -4y. கான்ஸ்டன்ட் 1 தான் இருக்குது. அப்போ +1 = 0. இதுவே தேவையான ஆன்சர். ஈஸியாக போடலாம். அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் வந்திருக்கு? மொத்தம் வந்து எக்ஸஸ் சம் 2.6ல் வந்து 3ல் வந்து 4 சம் சப்டிவிஷன் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 2.21ல் வந்து 1 2 சப்டிவிஷன் பார்த்துருக்கோம். மொத்தம் 6 சம் சேர்ந்துருக்கோம். இந்த 6 சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.